என்ன நக்கலா இருக்கா? ஆமா, நக்கலேதான். கொஞ்சம் முன்னாடி நீ என்ன எவ்வளவு நக்கல் பண்ணி சிரிச்ச. பதில் குடுக்கணும்ல? பதிலுக்கு குடுக்குறியா? ஏய், பசுபதி பதில் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியும்ல? தெரியுமே. இதோ இப்ப கும்பலா பல்பு வாங்குனீங்களே, அப்படிதான் ஆகும். புத்திசாலித்தனமா விளையாடி ஜெயிச்சுட்டு மெதப்புல இருக்கல்ல நீ. சீக்கிரமே உனக்கு இருக்கு. அட முடாளே, நான் எப்பவுமே புத்திசாலிதான். கூடவே நல்ல விஷயத்துக்கு மட்டுமே நான் புத்திய யூஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கிற புத்தி தான் என்னைக்குமே ஜெயிக்கும் பசு. நீ எத்தனை நாள் வேணா பிளான் போட்டுட்டு வா. மண்ணை கவிட்டு மீசையில மண் ஓட்டலன்னு இதோ இப்ப உதார் விடுற பத்தியா? இப்படி பேசிட்டு மட்டும் தான் உன்னால இருக்க முடியும். பாக்கலாம். பாக்கலாம். பொழைச்சு போன்னு விட்டாலும் சும்மா சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கல்ல. இதுக்கெல்லாம் நீ பெரிய விலை கொடுக்க வேண்டியது வரும். நோண்டி வச்சுக்கோ. இன்னும் எங்கே நின்னுட்டு இருக்க? கிளம்பு. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கிளம்புன்னு நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன் பசு. ஏன்னா உன் சம்பந்திய இன்ஸ்பெக்டர் சிறப்பா கவனிக்க போறதா சொல்லியிருக்காரு. கவனிப்பு ஓவரா இருந்தா உன் சம்பந்தி கூட்டு கலவாணிங்க பேரையும் கோத்து விட வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. அதான் இப்பவே நீ எஸ்கேப் ஆயிட்டா முன்ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு வசதியா இருக்கு. ஹலோ மதுரை மாமா. அவரு திண்டுக்கல்மா இருக்கிறது தான் தாத்தா திண்டுக்கல். பூர்வீகம் மதுரை தானா. விசாரணை நடக்க போது இலவச இணைப்பா நீங்களும் உள்ள போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க கிரைம் பார்ட்னரை அழைச்சிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயி போயிடுங்க. அட ஏங்க பயப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல, தைரியமா இருங்க. என்னங்க உன்னை நான் வீட்டுக்கு தானே போக சொன்னேன். அதெல்லாம் கேட்காம என்னென்னமோ பண்ணிருக்கல. இந்த டைம்ல நீ இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்கலாமா? நீ கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்க வேண்டிய டைம் காவேரி இது. என்ன பேசுறீங்க? உங்களை இப்படி கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கும் போது என்னால நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க முடியுமா? எனக்கு எல்லாத்தையும் விட